அப்புறம் வரலங்க. உனக்கு என்ன அரசியல் தெரியும்? எனக்கு அரசியல் தெரியாது. அப்புறம் அரசியல் வந்து செக்ஷன் 198 1987 1987 பேனா கொண்டு வந்துடுறோம்ல 87 எம்ஜிஆர் 1988 எம்ஜிஆர் பர்கூரே போட்டு ஆட்சி படுத்துவோம். மதுரை கிழக்கு மருங்காபுரியின் தோத்ததாரு, மதுரை கிழக்கில் உதிர்ந்து தலை. அதெல்லாம் ரைட்டு. 108 கொண்டு வந்து யாரு அது சொல்லும் போது நான் கூட 508 கொண்டு வருவேன். அது பேசிக்கலாம்டா. அப்ப 108 பதில் சொல்றான்னா 508. மதுரை கிழக்கிலும் மருங்காபுரியும் இடைத்தேர்தல் அடித்தது யாரு? ரெட்டல் அடிச்சுட்டே இல்ல. இப்ப உங்களோட இருக்காங்க. அதே மாதிரி நான் கொண்டு உங்களோட இருக்காங்களா ஜெயிச்சவங்க? பிஜேபி எங்கிட்ட தான் வரணும். எத்தனை போய் இப்ப இரு இப்ப தோத்து போச்சு. அதுக்கு வழி சொல்றான்னா இவரே கவுன்சிலர். அன்னைக்கு கவுன்சிலர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு இவரு கவுன்சிலர் இருக்குங்க. நாவலூர் பஞ்சாயத்து அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டா கவுன்சிலர் இருக்க. அது மாதிரி நிலைமையை புரிஞ்சுக்கணும். என்னமோ பேசுகிறோன்ட்டு அரசியல் இன்றைக்கி இருக்கேன். மாநாடு மயில் ஓடும், மாமியா ஓடுற ஓடுறதே ரொம்ப பேர். அது மாதிரி அரசியல் எனக்கு 10 சீட்டு இருக்குன்னா 1000 கூட நான் நமக்குன்னு கிட்டதான் வாங்கி 500 கூட கிட்டதான் அரசியல் ஆரம்பிக்கிறாங்க. அரசியல் கட்சி எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க? எனக்கு எங்க வந்தா விலைவாசி ஏற்பு அடமானம் வச்சிடறான்னு சொல்றான். அவனும் வந்தது 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு சம்பாதிக்கிறது தானே வாங்குவேன். அரசியல் எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க? நம்மளே தான் சொல்றோம். இல்ல அதை எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் எப்படிங்கண்ணா? அரசியல்ல வந்து சம்பாதிக்கிறது தான் வர்றாங்க. இருக்கிற அதை கொண்டாந்து ஜனங்கள்ட்ட கொடுத்துட்டு அவர் சும்மா இருப்பாரா? அப்புறம் பேசுறீங்க நீங்க. அரசியல் அதுதான். 5 லட்சம் போட்டு 50 லட்சம் சம்பாதிக்க அரசியலுக்கு வர்றாங்க. அன்புமணி அண்ணாமலை சொல்லுங்க. அதாங்க அன்புமணி தான் ப்ரொமோஷன் கொடுத்தாச்சு. அவருக்கு ராஜ்யசபா எம்பி போறாரு. வேற என்ன கேட்குறீங்க சொல்லுங்க. இல்லை அதாங்க அரசியல் வேணும்னா அப்பாவை ஓரம் கட்டிட்டு வந்துட வேண்டியதான். அப்பா என்னமே வயசாகி போச்சு. அவர் என்ன பண்ணுறது? இப்போ வீட்டில் இருந்தவொன்னே அவர் சாவ போகிறது பொழுதுக்கு வராது. அப்பாவோட மகன் இருக்கு. அவங்க அப்பாவை பார்த்துக்க வேண்டியதான். அரசியல் வேணும்னா பெத்த அப்பா அன்புமணி பார்க்க தப்புன்ற ஏங்க. அன்புமணிக்கு வந்து அப்பா வேணுங்கிறதுனா அப்பாவோட மகன் இருக்காங்க. கட்சியை உருவாக்கணுவே அன்புமணி தானே. உருவாக்கிட்டு அப்புறம் சொத்து சம்பாதிக்கிறது மவனுக்கு தானேங்க. ராமதாசனே அதாங்க மவனுக்கு தானே. அப்புறம் உனக்கு வயசாகி போச்சு இல்ல. அப்பனே என் மகன் பார்த்துக்க மாட்டாப்ல. ஏன்பா மகன் இருக்குல்ல, மகளுக்கு என்ன வேலைங்க? அப்படியா? மகளே வேணாம்டா. அப்படியே மகளுக்கு தான் தங்கச்சி வேணாம்டா. அப்படியே அது மகளை வேணாம்னா பேரனுக்கு தானே. இப்போ மந்திரி பதவி போடவும் தானே இவர் வெளியே வந்தார். மகளை வச்சு பார்த்துக்க வேண்டியதா? அவரு பேரன் மகன் ஆயிடுவானா? பாதுகாக்கிறது தாங்க பேரன். மகன் போஸ்ட்டில் வந்து உட்கார முடியாது. நாளைக்கு கொல்லி வைப்பேன் வர முடியாது. அவர் அண்ணாமலை பற்றி என்ன சொல்லுங்க? அண்ணாமலை அவர் தான் இந்த மாதிரி அரசியலுக்கு தான் உள்ள எம்பி சீட்டு கொடுப்பாங்க. எம்எல்ஏவுக்கு வேணும்னா வருவார். இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் போக வேண்டியது. அங்கே போய் என்ன பண்ணுறாரு? அங்கே அப்புறம் மந்திரி உள்ளே கொடுப்பாங்க. 2 பேரும் அங்கே வேலை இருக்கணும்ல. யாரும் ரிட்டையர்ட் ஆவாங்க. யாரும் செத்து போயிட்டா யாரை சாவிடுவீங்க? ஏங்க அவங்களா சாவணும். யாரை சாவடிக்கிறது? அண்ணாமலை உள்ள பொண்ணு ஒருத்தர் கொண்டுருவீங்களா? அப்படி இல்லைங்க. அப்புறம் சரி யாருக்கு சாவ மாட்டாங்கன்னு யாரும் சொல்ல முடியுங்களா? அதை இல்லை குறிப்பா அதே முடிஞ்சு போச்சு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல குறிப்பா அண்ணாமலை அங்கே போவார். இல்லைங்க நான் ஒரு ஆள் செத்து போய் வரன்றீங்களே எப்படி? நான் நீங்களா சொல்லிட்டா நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அண்ணாமலை வந்து காங்கிரஸில் சீட்டு கொடுத்துருக்குங்க. அண்ணாமலைக்கு அவர் வந்து சப் இன்ஸ்பெக்டர் சொந்த ஒரு அரக்குச்சிங்கிறாங்க. பேப்பரில் பார்க்குறதா படிக்கிறதா எங்களுக்கு தெரியுது. அதை ஒத்துக்க முடியாது. அவர் இன்னைக்கு எப்படி 7 கோடி ரூபா 8 கோடி ரூபா சொத்து இருக்கிறாங்க. ஒரு மாத சம்பளமே நம்ம சம்பாதிக்கிறதே எனக்கே ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோ கிடைக்குது? யாருக்கு? 90 ரூபா பேசுகிறாரு. அவரு தான் கோடிக்கு வரங்கிறாரு. அண்ணாமலை கோடிக்கு வரங்கிறாரு. அது அவரு ஒரு நாள் கஷ்டப்படி சம்பாதிக்கிறது. அவரு இருது அவர் கவுண்டர். அவர் சம்பாதிச்சாரு. அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலையை வேணான்னு வாங்கி கொடுத்துருந்தாரு. 2 லட்சம் ரூபா. அதுக்கு நைனா நாகேந்திரன் எதுக்கு போடுங்க? நைனா நாகேந்திரன் அவரை கழிச்சு விட்டு இருக்கு. இன்னைக்கு இருந்தாருன்னா அவர் செய்வார செய்ய மாட்டான். நைனா நாகேந்திரன் எதுக்கு போறோம்? அண்ணன் இருந்து போனவர் தான் நைனா நாகேந்திரன். அதெல்லாம் தெரியாம ஆளா இருக்குது. உனக்கு தான் தெரியுமா? அது உலகம் பூரா எம்ஜிஆர் இருக்கப்ப மந்திரியா இருந்தாரு. அவரு தான் உணா போட்டு உனக்கு தான் உனக்கு மட்டும் தான் தெரியுமா? அண்ணாமலை யாரு? அண்ணாமலை வந்து அறகுறிச்சி அவர் இருந்தது. அங்கே போயிட்டு வந்தோம்ல அரக்குறிச்சிக்கிட்ட. அவர் இன்னைக்கு இருக்காரு. அவரு அண்ணாமலை நல்லவரா கேட்டவரா? அண்ணாமலை நல்லவர். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவருக்கு நல்லவர், வல்லவருக்கு வல்லவர், நாளும் தெரிஞ்சவர். நல்லவருக்கு நல்லவர், கெட்டவர் கெட்டவர், 4 வழிக்கும் 4க்கும் நல்லவர். ஆனால் காங்கிரஸில் சீட்டு கொடுத்துக்கூடாது. குளுத்தலை தொகுதியை கொடுத்துருக்கணும். அண்ணாமலைக்கு குளத்தில் கொடுப்பாங்க. அரவூச்சியில் கொடுத்து தான் தோற்று போயிட்டார். போடாடு
சொந்த தொகுதியில இருங்க, அண்ணாமலைக்கு அரவக்குறிச்சி நூற்றி விட்டாங்கிற அதே அவர் சொந்த ஊர்றாங்க. சொந்த ஊர்லன்னா ஓட்டு போட மாட்டேன் காங்கிரஸ்ல கொடுத்தா அவர் ஜெயிக்கிறாரு. இவர்தான் யூடியூப் எடுக்கிறாரு. அவர் எந்த வேலையா இருந்தானே எந்த வேலையை செஞ்சாருங்க ஏதோ ஒரு வேலை. அவர் வேலைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. எதுக்கு என்னத்துக்கு மெத்தையிலே படுத்துக்கலாம். அங்கேயே படுத்துக்கிட்டு அண்ணாமலைக்கு என்ன பண்றாரு? அண்ணாமலை அண்ணாதுரை கூட தூங்கிட்டு இருக்காரு. எங்க அண்ணனும் இங்க எங்க அண்ணனும் வந்துட்டாரு. 2 பேரும் அங்க தூங்க போறோம். அரவை எனக்கு காய்கறி கேட்டேன், எனக்கு குடுத்தலை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதை படி கொடுக்க சொல்லு. உங்க கருத்து? எங்க கருத்து இப்ப பதவி இல்ல அவருக்கு. யாருக்கு பதவி இல்ல? கொடுப்பாங்களா அவருக்கு? கண்டிப்பா கொடுப்பாங்க. அண்ணாமலைக்கா என்ன பதவி கொடுப்பாங்க? என்ன பதவி கொடுப்பாங்க? அதாங்க அவருக்கு பொருத்தமான பதவி தான் கொடுப்பாங்க. என்ன பதவினா பொருத்தமான பதவி என்ன? இப்போ இது கொடுத்தாங்க பாருங்க, நிதி நபீனுக்கு என்ன பதவி போட்டாங்க? ஏங்க பீஸ் கோயால் கொடுத்தாங்கல்லங்க. கோயாலா? பீஸ் கோயால் பேசாம பாருங்க. நக்கல் பண்ண சிரிக்கக்கூடாது. அப்புறம் பேரை தப்பா நக்கல் பண்ண உன் பேரை தப்பா சொன்னா மத்தியம் இங்க நீதித்துறைக்கு நேரம் மதுரை வந்து இது அன்னைக்கு அத்வானி வர்றப்ப என்ன வெடிகுண்டா வச்சுட்டேன் அப்படின்னாங்க. நேரம் மோடி வந்தார். எவனையும் ஒரு பையன் கிட்ட போனேன்னா அங்க நான் அதோ ஓடி ஒட்டிக்கிட்டேங்கல்ல. சரிங்க. ஏன்னா துப்பாக்கி கொண்டு தான் நீ நானும் ஓடத்தான் செய்வேன். அதோட ராமதாஸ் பாவம் இல்லையா? என்ன அவர் சோத்துக்கு கூலி வேலைக்கு போறாரா? பாவங்கிறது அன்புமணி சோத்துக்கு கூலி வேலைக்கு போறாரா? அன்புமணி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மந்திரியா இருந்தாருங்கன்னு அவருக்கு போனேன். அப்படின்னா ஏன் அன்புமணி பார்க்கல? ராமதாஸா அப்பா அவரு தாங்க விரட்டி விட்டாருங்க. நீங்க வேற அவர் என்ன போய் பார்க்கல? அவரு தான் விரட்டி விட்டதே. அப்பா எல்லாம் மகன் வந்துட்டானா? அப்பா சொல்ற பேச அதுக்காக நான் தூக்கி வச்சுக்கிட்டு தலையில சொல்ற பேச மகன் கேட்கணுமா வேணாமா? எத்தனை வயசு வரலையும் கேட்பாங்க. எப்போனாலும் கேட்கணும். கேட்கலாம் அவசியம் இல்லாது. அப்படியா? ஆமா, நல்லா சொன்னா தான் கேட்க முடியும். பேரன் அதுக்கு கொண்டாந்து உள்ள வைக்கிறாரு. பேரனுக்கு வாழ் வேணாமா? வாழ் வேணும்னா அதுக்கு தகுந்த அவனுக்கு உள்ள தகுதி தான் போடணும். நீ இங்கிருந்து உங்க பேரனுக்கு பல்லு சொத்துனா ஓடி போயிடல, இன்னைக்கு ஓடுறல. ஆமா, வயசானா பார்க்க வேண்டியது. அப்புறம் அதே மாதிரி அவன் பையனும் பார்க்கணும். பேரன் யாருக்கு வேணாங்கிறா? மகனுக்கு முக்கியமா பேரனுக்கு முக்கியமா? 2 பேருக்கும் தான். அதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். நீங்க நாங்க அதை கேட்க மாட்டோம். இல்லை இப்போ வீட்டை சொல்லுங்க. அப்புறம் வடை தெருக்கு வந்துடுறேன். ஒரு அப்பனுக்கு வயசு 75-80 வச்சுங்க. அவர் வயசுக்கு தகுந்த மாதிரி எப்படி நடந்துக்கணும்? பொறுமையாக பொறுப்பதாக சச்சி போட்டுக்கிட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டு போட்டு போது கொடுத்துக்கிட்டு அவன் அப்பனா? நீ அவன் அப்பனுக்கு தகுதி உள்ளவனா சொல்லு. உட்காந்து ஜம்மனுக்கு அவனுக்கு பதவியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை அழகு பார்க்கறது. அப்பனா இவன் போய் நான் உட்காந்துக்கிறேன். கருணாநிதி அப்படிதான். கருணாநிதி இருடா கொஞ்ச நேரம் போடுறான். கருணாநிதி வந்து சாவர வரலையும் மகனை உட்காரவே வைக்கல. ஏன்? இவன் சரியில்லாதனால உட்கார வைக்கல ஸ்டாலின். அது மாதிரி அப்போ இவன் ஒழுங்காக இருந்தால் தான். அன்புமணி என்ன தவறு ஏன் கொடுக்கல? பேரனை கொண்டாந்து உட்கார வச்சா பதில் சொல்ல சொல்லுங்க. அவரை என்ன தவறாக செஞ்சாரு? பேரனை கொண்டாந்து உட்கார வச்சாரு, பொறுப்பில் கொண்டாந்து வச்சாரு. பாமக விசாரணையா? இல்லை, அன்புமணி இப்போ ரொம்ப ஆதங்கப்படுறாரு ராமதாஸை பற்றி. அது கேட்குறேன். அப்பா நடந்துக்கிட்டா தான் அப்பனை பற்றி பேச முடியும். நீ செய்யறதெல்லாம் தப்பாக பேசுனா மகனுக்கு எதிர்பார்த்து செஞ்சா போடா முண்டேன்னு சாவடான்ட்டு வந்துட வேண்டியதான். அப்பனுக்கு உள்ள தகுதியப்படி நடந்துக்கணுங்க. பேரனை வேணும்னா பேரனை பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. 2026 யாரு? 2026 கூட்டணி ஆச்சுதான். அதெல்லாம் யாரும் சொல்ல கூட்டணி ஆச்சு? இல்லை கண்டிப்பாக சொல்லலாம். எந்த கூட்டணி ஆச்சு? எடப்பாடி அவர் பேர் நாகேந்திரன் கூட்டணி ஆச்சுதான்.